திரு ஞானசம்பந்தர் பாடிய தேவார முதல் திருமுறையில் பாடிய 1469 பாடல்களும் அதன் தெளிவுரையும் உள்ளன. அதில் முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடை ஏறியோ தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. தோடுடைய செவியன் விடையேறியார் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே. தெளிவுரை. தோடு என்னும் அணியை அணிந்துள்ள உமாதேவியை இடப்பாகமுடைய சிவபெருமான் இடப வாகனத்தில் ஏறி தூய வெண்மதியை சூடி திரு வெண்ணீரு மேனியில் பொழிய என் உள்ளத்தை கவர்ந்தவன். அப்பெருமான் ஒரு காலத்தில் நான்முகனுடைய வழிபாட்டினை ஏற்று அருள் செய்தவன். அவனே எனக்கு காட்சி தந்தருளியவன். அவன் இவனே அல்லவா. அடுத்து 2. முற்றல்லாமையிட நாகமோடு ஏனம் முளைக்கொம்பு அவை பூண்டு வற்றலோடுகளனா பழி தீர்ந்தனது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையாள் தொழுது ஏத்த பெற்றம் ஊர்ந்த பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே. அதன் விளக்கம். ஆமையோடு நாகம் முதலானவைகளை ஆவரணமாக கொண்டு திருவோடு ஏந்தி பிச்சை கொள்ளும் சிவபெருமான் என் உள்ளத்தை கவர்ந்தவன். நல்ல நூல்களை கற்று தேர்ந்தவர்களும் கேள்வி ஞானம் பெற்றவர்களும் திருத்தொண்டு செய்யும் பெருமக்களும் கரங்கூப்பி வணங்கி நிற்க இடப வாகனத்தில் காட்சி தரும் பெருமான் இவன் அல்லவா. அடுத்து 3ஆம் பாடல். நீர் பரந்த நிமிர்புன் சடைமேலோ நிலாவெண்மதி சூடி ஏர் பரந்த இன பெல்வலை சோரையன் உள்ளம் கவர் கல்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது எனை பேர் பரந்த பிரம்மாபுரம் மேவிய
பெம்மான் இவன் அன்றே. உரை. கங்கை தங்கும் சடையில் குளிர்ந்த வெண்ணிலவைச் சூடி அழகிய வளைகள் கைகளிலிருந்து நழுவி செல்லுமாறு என் உள்ளத்தையும் மேனியையும் உருகச் செய்து கவர்ந்தவன் சிவபெருமான். உலகில் உள்ள ஊர்கள் யாவும் பிரளய காலத்திலே அழிந்தாலும் அழியாது எப்பொழுதும் நிலவும் பிரம்மபுரத்திலே இருக்கும் பெருமான் இவன் அல்லவா. அடுத்து. விண்மகிழ்ந்த மதில் எய்தும் அன்றி விளங்குதலை ஓட்டில் உன் மகிழ்ந்து பழி தேறிய வந்து எனது உள்ளம் கவர் கல்வன் மண் மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மழிந்தவரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரம்மாபுரம் மேவிய பெமான் இவன் அன்றே. மீண்டும். பின்மகிழ்ந்த மதில் எய்தும் அன்றி விலங்கு தலையோட்டில் உன் மகிழ்ந்து பழி தேறிய வந்து எனது உள்ளம் கவர் கல்வன் மண் மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மழிந்தவரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் நன்றே. தெளிவு உரை. வானத்தில் பறந்து சென்று துன்புறுத்தும் தன்மையில் மகிழ்ச்சி கொண்ட முப்புற கோட்டைகளை எரித்ததும் அன்றி பிரம்மனுடைய கபாலத்தை பிச்சை பாத்திரமாக கொண்டு பிச்சை ஏற்று என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு அரவமும் கொன்றை மலரும் மார்பினிலே பொழிய உமாதேவியை மகிழ்ந்து இடப்பாகத்தில் வைத்து பிரம்மாபுரம் மேவிய பெருமான் இவன் அல்லவோ. 5. ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை ஊரும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனது உள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ளவ மதிந்ததோ காலம் இது என பெருமை பெற்ற பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை ஊரும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனது உள்ளம் கவர் கல்வன் அருமை கருமை பெற்ற கடல் கொள்ள மதிந்ததோ காலம் இது என பெருமை பெற்ற பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. தெளிவுரை. ஒரே வடிவத்தில் பெண் உருவம் ஆண் உருவம் கொண்டு இரு உருவங்களை காட்டுபவனாகிய சடைமுடியுடன் இடபாகத்திலே அமரும் சிவபெருமான் அருமையான உரைகளை சொல்லும் பொருட்டு எனது உள்ளம் அமர்ந்து
என்னை கவர்ந்தவன். ஊழி காலத்திலும் அழியாத பெருமையுடைய பிரம்மாபுரம் மேவிய பெருமான் இவன் அல்லவா. 6. மறை கலந்த ஒளி பாடலொடு ஆடலர் மழுவேத்தி இறை கடந்த இனவெல்வளை சூர என் உள்ளம் கவர் கல்வன் கரை கடந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கடந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. மறை கடந்த ஒளி பாடலொடு ஆடலர் மயிலு வேந்தி இறை கடந்த இனவெல்வளை சோரையன் உள்ளம் கவர் கல்வன் கரை கடந்த கடியார் பொழில் நீடுயர சோலை கதிர் சிந்த பிறை கடந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. உரை. வேத ஒளி முழங்க பாடலுடன் ஆடலும் செய்து மழு ஏந்தி இருப்பவன் ஈசன். அவன் என்னுடைய கைகளில் உள்ள வளைகள் தாமே குழன்று விடும்படி என் உள்ளத்தை கவர்ந்து உருகச் செய்தவன். அடர்ந்த சோலைகள் திகழ்ந்து நறுமணம் வீச நிலவின் தன்மையுடைய பிரம்மபுரத்தில் மேவிய பெருமான் இவன் அல்லவோ. சடை முயங்கு புனலன் அனலன் எரி வீசிச்சதிர் வெய்த உடை முயங்கு அறவோடு ஒழிதந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கடல் முயங்கு ஒழி சூழ் குளிர் காணல்லம் பொன்னஞ்சிறகு அன்னம் படை முயங்கு பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன். சடை முயங்கு புனலன் அனல்லன் ஏறி வீசிச்சதிர் வெய்த உடை முயங்கு அறவோடு ஒழிதந்து எனது உள்ளம் கவர்கல்வன் கடல் முயங்கு ஒழி சூழ் குளிர் காணல்லம் பொன்னஞ்சிழகு அன்னம் பெடை முயங்கு பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. உரை. சடையில் கங்கையும் கரத்தில் நெருப்பும் ஒளி தந்து பெருமை கொள்ளவும் நாகமானது இறுகப் பற்றி உடலின் மீது திரியவும் காட்சி தந்து என் உள்ளத்தை கவர்ந்த சிவபெருமான் உப்பொங்கழி பொருந்திய சோழையில் அன்னப்பறவைகள் தம் பேடைகளுடன் கூடியுள்ள பிரம்மாபுரத்தில் இருப்பவன் அவன் இவன் அல்லவா. அடுத்து 8. வியர் இளங்குவரை உந்திய தோள்களை வியர் இளங்குவரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கை அரையன் வழி சற்று எனது உள்ளம் கவர் கல்வன் துயர்
இலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுது எல்லாம் பெயர் இழங்கு பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. முறை சினத்தின் வயப்பட்டு வீரத்தை காட்டும் வகையிலே கைலையை பெயர்த்த இலங்கை அரசனுடைய வலிமையை அழித்து எனது உள்ளத்தை கவர்ந்த ஈசன் வினையின் கன்மத்தை சேர்த்து துயரை விளைவிக்கும் இந்த உலகில் ஒளிக்காலத்திலும் அழியாமல் என்று நிலைத்து தனது சிறப்பினை நல்கும் பதியாகிய பிரம்மாபுரத்தில் மேவியவன் அவன் இவன் அல்லவா. 9 தாள் நுதல் செய்து இறை காணியமாலொடு தன் தாமரையானு நீணுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர் கல்வன் வாழ்நுதல் செய்மகள் முதலாகிய வையத்தவர் ஏந்த பேணுதல் செய் பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன் நன்றோ. திருவடியை காண திருமாலும் திருமுடியை காண பிரம்மனும் முயற்சி செய்ய அவர்கள் செயல் பயனற்றவையாக செய்யும் வகையில் நீண்டு வளர்ந்தவனாகிய ஈசன் எனது உள்ளத்தை கவர்ந்தவன். வாழ்போன்ற நெற்றியை உடைய மகளிர் முதலாக உலகத்தவர் அனைவரும் ஏத்த பேணி காக்கும் பிரம்மாபுரம் மேவிய பெருமான் இவன் அல்லவா. கடைசி பாடல், இறுதி பாடல். இன்று புத்தரோடு பொறியில் சமனும் புறம் கூறி நெறிநில்லா ஒத்த சொல்ல உலகம் பழி தேர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் மத்த யானை மருக அவ் ஊரியோர் உரிபோர்த்த தோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. புத்தரோடு பொறியில் சமனும் புறம் கூறி நெறிநில்லா ஒத்த சொல்ல உலகம் பழித்தேர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் மத்த யானை மருக அவ் உரிபோர்த்த தோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. உரை புலன் உணர்வுகளை நீத்த புத்தரும் சமணரும் நன்னெறியில் அமையாத மாற்று கருத்துக்களை கூறிடனும் பிச்சையேற்று எனது உள்ளத்தை கவர்ந்த செருக்குற்ற யானையை அழித்து அதன் தோலை போர்வையாக்கி கொண்டு பின்னர் மாயை காட்டி பித்தனை போன்று பிரம்மாபுரம் மேவிய பெருமான் இவன் அல்லவா. இத்துடன் தினமலர் தந்த விளக்கத்தோடு 10 பாடல்களையும் முடித்து விடைபெறுகின்றேன். நன்றி.